மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். போட்டிகள் ரொம்ப அதிகமாகிட்டு போகுதுன்றதுனால நிச்சயம் நீங்கள் எந்த ஒரு கேப்பும் விடாமல் ரெகுலராக படிக்கணும். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வருவோம். டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 வாட்டி ஒரு புரட்டுங்க. 10 ரிவைஸ் போனால் எப்படி இருக்கும்? கன்ஃபார்மாக போஸ்ட் வாங்கிடுவீங்க இல்லையா? அந்தளவுக்கு ரிவிஷன் போங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். நீங்கள் வந்து பலன் பெறலாம். இப்போது ஓடியிலிருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி 2005-2006 கேட்கப்பட்டது. கண்டிப்பாக பிஜிடிஆர்பி கேட்பாங்க. ஓடி நமக்கு சிலபஸ் இருக்குது. பிஜிடிஆர்பியில் புது சிலபஸில் நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக எதெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் கை வைப்பாங்க. அதுக்கு தான் அந்த சிலபஸ் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதெல்லாம் நூக்கன் கார்னர் பூந்து ஒரு தட்டிக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும். நியூ சிலபஸ் படி ரெடியான ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போக முடியும். ஓகே, இப்போது the solution of the differential equation y double dash plus omega square y equal to 0 is என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். y double dash plus omega square y equal to 0, ரைட்? இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டியில் மாற்றி எழுதுகிறோம் பாருங்கள். இது எப்படி எழுதிக்கலாம்? டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதை இப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா? சரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இந்த முன்னாடி இருக்கு இல்லையா டி டேர்ம், அந்த டி ஸ்கொயர் சம்திங் நம்ம இந்த ஃபேக்டர் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னா டி இருக்கிற இடத்துலலாம் எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம இது ஆக்சிலரி ஈக்குவேஷனை மாற்றி எழுத முடியும். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஃபேக்டர் மட்டும் எடுத்துகிட்டு டி இருக்கிற இடத்துல ஜஸ்ட் எம் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த முன்னாடி இருக்கிற ஃபேக்டர் மட்டும். அதுக்கு தான் இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டி டேர்ம்ஸை மட்டும் எடுத்து ஃபேக்டராக எழுதியிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக இது ஃபேக்டர் கிடையாது. இந்த ஒய் வந்து உள்ளே போயிட்டு 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே ஜஸ்ட் அப்படி மல்டிப்ளை பண்ணிடுறோம், அவ்வளோதான். இது இந்த மாதிரி எழுதிட்டு இந்த டி டேர்ம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து தான் நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத முடியும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து இதை முதல்ல கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஈக்குவல் டு 0 போட்டு டி இருக்கிற இடத்துல எம் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ். இங்கே என்ன வேணாலும் வரலாம் உள்ள. ஸோ டிக்கு எம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இது எப்படி இருக்கு பாருங்கள். எம் ஸ்கொயர் ப்ளஸ் 0m ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இந்த வடிவில் இருக்கா? ஸோ நமக்கு இது சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ m ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இந்த வடிவில் அதுக்கு தான் நான் எழுதினேன். இங்கே a வந்து 1, b வந்து 0, c வந்து ஒமேகா ஸ்கொயர். ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதுக்கு நம்ம சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ மைனஸ் b வந்து இங்கே 0 ஆகிடுது. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னால் இங்கே 0 ஸ்கொயர் மைனஸ் 4a வந்து 1, c வந்து ஒமேகா ஸ்கொயர். ஜஸ்ட் a வந்து இங்கே 1, b 0, c ஒமேகா ஸ்கொயர், ரைட்? அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 இன்ட்டு a 1. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இந்த 0 விட்டுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே 0 ஸ்கொயர் 0 மைனஸ் 4 ஒமேகா ஸ்கொயர் மட்டும் உள்ளே இருக்குது. மைனஸ் 4 ஒமேகா ஸ்கொயர் பை 2. இப்போ ரூட் அப்ளை பண்ணுறோம். ரூட்டு வந்து மைனஸ் வந்து ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஐ அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ரூட் மைனஸ் 1 வந்து ஐ. 4க்கு ரூட்டு வந்து 2. ஒமேகா ஸ்கொயருக்கு ரூட்டு வந்து ஒமேகா டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 கட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ ஃபைனலாக என்ன வருதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ஒமேகா வந்து நிற்குது. முன்னாடி இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடுச்சு. நமக்கு இங்கே நல்லாவே தெரியும் ஃபுல்லாக 0. அப்போ எம் வந்து நமக்கு a ப்ளஸ் ஐபி வடிவில் இருக்குது. ஸோ இந்த எம் வேல்யூஸு எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா a வந்து 0. ஸோ a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி இந்த வடிவில் இருந்தால் இங்கே a வந்து 0, b வந்து ஒமேகா. ஓகே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக ஏபி தெரிஞ்சிடும். எதுக்கு சார் இந்த ஏபிலாம் எடுக்கிறீங்க? இப்போது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்கு இதை மாற்றி எழுதிட்டு
ஆக்சிலரி ஈக்குவேஷன் முன்னாடி இருக்க அந்த டி டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதி ஈக்குவல் டு 0 போட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்குது. ரியல் ரூட்டாக காம்ப்ளெக்ஸ் ரூட்டான்னு பார்க்குறீங்க. வந்த ஆன்சர் காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள், பொதுவாகவே a + ib காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தது அப்படின்னா இதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது. a ± ib இப்படி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா e⁻ax c1 cos bx + c2 sin bx. ஸோ இதோட அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து சொல்யூஷனாக இருந்ததுன்னா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் நமக்கு கிடச்சிதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது தான். ரைட். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இங்கே a வந்து 0, a 0, b வந்து ஒமேகா. ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf = e⁻0x. a 0 இல்லையா, அப்போ இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆகிடும். இப்போ c1 cos bx, b வந்து இங்கே ஒமேகா இங்கே எழுதிக்கிட்டாங்க தான். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் c2 sin ஒமேகா எக்ஸ். ரைட். e⁻0 இது வந்து 1 ஆகிடுது, இது விட்டுடலாம். அப்போது டைரெக்டாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே 1 வரும், 1 இன்ட்டு இது தான் இல்லையா. அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf = c1 cos ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் c2 sin ஒமேகா எக்ஸ். ரைட். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுக்கு 0. ஏன் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரைட் சைடு வந்து 0 ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம 0ன்னு சொல்லிடலாம். அப்போ pi வந்து இங்கே 0, பர்டிகுலர் இன்டெக்ரல் pi = 0. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் y = cf + pi. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ y = இங்கே pi 0 ஆகிடுச்சு, cf மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். c1 cos ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் c2 sin ஒமேகா எக்ஸ். ரைட். இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் 0, அதை நான் போடலை. ஸோ எனக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் வந்து கிடைக்குது. இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், c1 cos ஒமேகா எக்ஸ் ப்ளஸ் c2 sin ஒமேகா எக்ஸ். எங்கே பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட். ஸோ ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிக்கு எழுதிட்டு அங்கே டி டேர்ம்ஸை மட்டும் எடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். டிக்கெல்லாம் எம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடச்சிடும். அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். கிடச்சிருக்கிற சொல்யூஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. சார் ரியல் ரூட்டு ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் அப்படின்னா c1 e⁻λ1x ப்ளஸ் c2 e⁻λ2x. அந்த ரூட்ஸ் வந்து λ1 λ2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டிங்க்டாக இருக்குது. இல்லை சார் அது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா இப்போ c1 ப்ளஸ் c2x அந்த சேம் ரூட் λx அதை போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்த ரூட்டு ரியலாக இருந்தால் அந்த மாதிரி. இப்போ வந்த ரூட்டு காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி a + ibன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் m = a ± ibன்னு வந்துருச்சுன்னா இந்த a தான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும், இந்த b தான் உள்ளே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இதை எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் வேணும்னா சிஎஃப்பும் பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐயும் வேணும். ரெண்டுமே ஆட் பண்ணால் தான் ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இங்கே பிஐ பார்த்த உடனே 0ன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே ரைட் சைடில் எதனா எக்ஸ்பென்சியல் ஃபங்க்ஷனோ சைன் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருந்தா தான் பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே ரைட் சைடில் 0 ஆனதுனால பிஐ கண்டிப்பாக 0 நம்ம போட்டுடலாம். அப்போ y = cf + pi ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். y = cf + pi. இங்கே cf மட்டும்தான் இருக்குது, pi 0 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக ஷூட் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி எது வேணாலும் வரும், பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும் நீங்கள். இப்போ இதில் பாருங்கள், த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு y - 4y' + 5y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் பற்றி பேசுகிறேன். இங்கேயும் பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 ஆகிடும் நமக்கு இல்லையா. ரைட் சைடில் 0 வந்துடுச்சு. ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடு பார்க்குறோம். ஈக்குவேஷன் அந்த கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரைட் சைடு எலமெண்ட் என்னென்னு பார்த்தா 0 இருக்குது. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டிப்பாக 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம் நம்ம எப்படியெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துட்டே வருவோம், பார்த்துக்கிட்டே வாங்க.
இதில் நிறைய டைப் இருக்குது, ஒவ்வொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? y டபுள் டேஷ் மைனஸ் 4y டேஷ் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் இதை மாற்றி எழுதுகிறோம் பாருங்கள். டி ஸ்கொயர் மைனஸ் 4d, அதாவது ஒரு y டேஷ்னால் ஒரு டெரிவேட்டிவ், இங்கே 2 டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ இந்த டி ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அந்த டபுள் டேஷ் தான் ஸ்கொயரு, இந்த சிங்கிள் டேஷ் தான் இங்கே டேஷ் 1 ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் போட்டு ஒய்யை வெளியே எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஏன் எழுதுகிறோன்னா, இந்த டி டேர்ம்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத முடியும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்து அங்கே டிக்கு பதிலாக எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். இந்த ஒய்யை விட்டுறணும். ஜஸ்ட் இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஃபேக்டர் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை மட்டும் எடுத்து டிக்கு பதிலாக எம் போட்டு மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுருவோம். இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? m ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a, ரைட்? இப்போது m ஈக்குவல் டு இங்கே a என்ன 1, b என்ன மைனஸ் 4, சி என்ன 5. ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசி எடுத்துக்கிறேன், இந்த ஃபார்முலாவில் போடுறேன். இப்போ மைனஸ் பி வந்து மைனஸ் 4, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் செய்யலை. ரூட் ஆஃப் மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4a1 இன்ட்டு c5 டிவைடட் பை 2 இன்ட்டு a1. இப்போது m ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 16 ஆகிடும், 4 ஸ்கொயர் 16 மைனஸ் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 5 20 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2, ரைட்? அப்போ m ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே வந்து 16லேருந்து மைனஸ் 20, 16 மைனஸ் 20 வந்து மைனஸ் 4 இல்லையா, டிவைடட் பை 2, ரைட்? m ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தாலே ஐ சொல்லிடலாம். ரூட் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐ இல்லையா, நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதிலேருந்து மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐஏ, அதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். ரூட் 4 வந்து 2 டிவைடட் பை 2. இப்போ 2 நம்ம காமன் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா m ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வரும். இதுதான் m, ரைட்? ஓகே, இப்போ இது எந்த வடிவில் இருக்குது அப்படின்னா a ப்ளஸ் ஐபி வடிவில் இருக்குது. a ப்ளஸ் ஐபி வடிவில் இருந்தால் நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படின்னு இப்போ தான் சொன்னேன். ஸோ இங்கே a வந்து இது வந்து a ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி அந்த வடிவில் இருக்குது. a வந்து 2, b வந்து 1, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, ab நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? e பவர் ax c1 cos bx plus c2 sin bx. இது ரியல் பார்ட் ஏங்கிறது, பிங்கிறது இமேஜினரி பார்ட். அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் இது. இங்கே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது cf நமக்கு தெரிஞ்சிடும். இந்த cf தான் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷனே வந்து நிற்கும், ஏன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 ஆகிடுது. அப்போ e பவர் a வேல்யூ நமக்கு 2, இந்த இடத்துல 2 போட்டு எக்ஸு c1 cos b வேல்யூ 1, ஜஸ்ட் இங்கே போடுறேன், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் c2 sin x. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், ரைட்? இப்போ நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஒய்ஏ தெரிஞ்சிடும். இங்கே பிஐ வந்து 0 ஆகிடுது. ரைட் ஹேண்ட் சைடு 0 இருந்தாலே ஈக்குவேஷன் ரைட் சைடு பார்க்குறீங்க, 0 இருந்தாலே பிஐ 0 போட்டுடலாம். ஸோ சிஎஃப் ப்ளஸ் பிஐ தான் ஃபார்முலா, ரைட்? இப்போது சிஎஃப் மட்டும் தான் நமக்கு சொல்யூஷனில் வந்து நிற்கும். ஒய் ஈக்குவல் டு இ பவர் 2x c1 cos x plus c2 sin x, ரைட்? ஜஸ்ட் ஏ பி இருக்கிற இடத்துல அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இதுதான் சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேங்க. ஆப்ஷன் சி, ரைட்? ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் எழுதி
அந்த டி டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷனை எடுக்கிறோம். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் சொல்யூஷன் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் என்னால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து நிர்ணயிக்கிறது எதுனா ஆக்சிலரி ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான். அது ரியல் ரூட்ஸாக காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரியல் ரூட்ஸாக இருந்தால் டிஸ்டிங் ரூட்ஸாக சேம் ரூட்ஸான்னு பார்க்கணும். அது இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய வெரைட்டி, இப்போ 4 ரூட்ஸ் வந்துடுது. 4 ரூட்ஸில் 3 ரூட் ஈக்குவலாக இருக்குது, ஒரு ரூட் வேறையாக இருக்குன்னா அதுக்கு சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன? சார் எல்லா ரூட்டுமே 4 ரூட்ஸுமே சேம் சார் அப்படின்னா அதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன? ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோ பக்காவாக கொடுத்துட்டே வருவேன். பார்த்துக்கிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.